வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக செங்கேனி பழனி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை சிக்னலில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை பந்தல் திடீரென சரிந்து விழுந்தது. அதிகாலை நேரம் என்பதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. சிசிடிவியில் சிக்கிய கொலைவெறி தாக்குதல். மம்முட்டியால் ரவுடியை வெட்டிய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெருமுக்கல் கிராமத்தில் அமைந்துள்ள வக்ரகாளியம்மன் ஆலயத்தில் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை சிக்னலில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை பந்தல் திடீரென சரிந்து விழுந்தது. அதிகாலை நேரம் என்பதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 32 நாட்களுக்கும் மேலாக 100 டிகிரியை தாண்டி வெயில் சதம் அடித்து வருகிறது. இதனால் பகல் நேரங்களில் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கே அச்சப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பிற்காக புதுச்சேரியில் உள்ள அனைத்து சிக்னல்களிலும் பொதுப்பணித்துறை சார்பில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பந்தல்களுக்கு மிகப்பெரிய ராட்சத இரும்பு தூண்களை பயன்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கிழக்கு கடற்கரை சாலை, ராஜீவ்காந்தி சிலை சதுக்கம், இந்திரா காந்தி சிலை சதுக்கம், வெங்கடசுப்பா ரெட்டி சிலை சதுக்கம் உள்ளிட்ட அனைத்து சிக்னல்களிலும் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளதால் சிக்னல்களில் இருசக்கர வாகனத்தில் காத்திருக்கும் வாகன ஓட்டிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இந்நிலையில் இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் அமைக்கப்பட்டிருந்த பசுமை பந்தல் இன்று அதிகாலை எதிர்பாராத விதமாக திடீரென சரிந்து விழுந்தது. அதிகாலை நேரம் என்பதால் போக்குவரத்து குறைவாக இருந்ததால் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. இதுகுறித்து உடனடியாக தகவல் அறிந்த பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று சாலையில் சரிந்து விழுந்த பசுமை பந்தலை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். திடீரென சிக்னலில் அமைக்கப்பட்டிருந்த பசுமை பந்தல் சரிந்து விழுந்ததில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. தற்போது பசுமை பந்தல் சரி செய்யும் பணி நடைபெற்று வரும் நிலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து சிக்னல்களிலும் அமைக்கப்பட்டுள்ள பசுமை பந்தல்கள் சரியான முறையில் பராமரிக்கப்படுகிறதா மற்றும் உறுதியாக உள்ளதா என்பதை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிசிடிவியில் சிக்கிய கொலைவெறி தாக்குதல். மம்முட்டியால் ரவுடியை வெட்டிய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி உரன்பேட்டை பகுதியில் பிரபல ரவுடி அருண் மீது நடைபெற்ற கொலைவெறி தாக்குதல் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. போலீஸ் தரப்பில் கிடைத்த தகவலின்படி அருண் மீது புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் கொலை முயற்சி உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த நாகராஜ், இலால், சோனி ஆகியோருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. சில நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட தகராறின் தொடர்ச்சியாக மூவரும் சேர்ந்து அருணை மம்முட்டியால் சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த அருண் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த நாகராஜ், இலால் மற்றும் சோனி ஆகிய மூவரையும் கைது செய்தனர். தாக்குதல் நடைபெற்ற சிசிடிவி காட்சிகளும் விசாரணைக்கு முக்கிய ஆதாரமாக போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. பெருமுக்கல் கிராமத்தில் அமைந்துள்ள வக்ரகாளியம்மன் ஆலயத்தில் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள பெருமுக்கல் கிராமத்தில் 1000 ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த சோழர் காலத்தில் சஞ்சீவி மலை உச்சியில் கட்டப்பட்ட முக்தியா ஜலேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் அருகில் புற்று வடிவிலான வக்ரகாளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ஆடி மாத முதல் ஞாயிற்றுக்கிழமையான இன்று வக்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கூழ்வார்த்தல் மற்றும் கும்பசோறு படையல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்தியா ஜல ஈஸ்வரர் மற்றும் வீர ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு புற்று வடிவிலான வக்ரகாளியம்மன் மீது சாற்றப்பட்டிருந்த தாலிக்கயிறு, மஞ்சள், குங்குமம், வளையல், எலுமிச்சம்பழம் உள்ளிட்டவை பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதனை பெற்று சென்றால் குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு உடனடியாக புத்திர பாக்கியம், திருமண தடை, கடன் தொல்லை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தீர்வதாகவும் இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். தமிழக அமைச்சர் ஆனந்த் பிறந்தநாளை ஒட்டி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தமிழக அமைச்சரின் பிறந்தநாளை முன்னிட்டு பொறியாளர் மகேந்திரன் அவர்கள் ஏற்பாட்டில் நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான ஜோசப் விஜய் அவர்களின் ஆசி பெற்ற மாண்புமிகு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளருமான
திரு ஆனந்த் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதி தமிழக வெற்றிக் கழக பிரமுகரும் தாரகை அறக்கட்டளையின் நிறுவனருமான பொறியாளர் மகேந்திரன் அவர்களின் ஏற்பாட்டில் பல்வேறு நலத்திட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதன் ஒரு பகுதியாக காராமணிக்குப்பம் முருகன் கோவிலில் சிறப்பு சுவாமி தரிசனம் மற்றும் வழிபாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட சுமார் 33 ஆஷா பணியாளர்களுக்கு சீருடைகள் மற்றும் ஹேண்ட்பேக்குகள் வழங்கப்பட்டன. மேலும் நெல்லித்தோப்பு தொகுதி சுந்தர மேஸ்திரி வீதியில் சலவை தொழிலாளி ஒருவரின் குடும்ப வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் இலவசமாக இஸ்திரி வண்டி வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், பேனா மற்றும் பென்சில்கள் வழங்கப்பட்டன. பின்னர் நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட சத்யா நகர் மற்றும் சக்தி நகர் பகுதிகளில் அமைச்சரின் பிறந்தநாளை முன்னிட்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1 கிலோ சர்க்கரை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி தமிழக வெற்றிக் கழக தலைமை நிர்வாகி செந்தில்குமார், தலைமை கழக நிர்வாகி மோரிஸ் உள்ளிட்ட தொகுதி மற்றும் கிளை கழக நிர்வாகிகள், கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். சாமிப்பிள்ளை தோட்டத்தில் ஸ்ரீ மகாசக்தி பரிகார வாராகி அம்மனுக்கு 1 லட்சம் ரூபாய் புதிய நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டது. ஆஷாட நவராத்திரி என்பது தமிழ் மாதமான ஆனி மற்றும் ஆடி மாதத்தில் வரும் 9 நாள் திருவிழா ஆகும். ஆஷாட நவராத்திரியின் 5ஆம் நாள் வாராகி ஜெயந்தி விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த வாராகி ஜெயந்தி விழாவை முன்னிட்டு புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாசக்தி பரிகார வாராகி அம்மன் ஆலயத்தில் வாராகி அம்மனுக்கு 108 கிலோ மலர்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு 1 லட்சம் புதிய ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு வாராகி அம்மனை வழிபட்டு சென்றனர். லேடி சர்க்கிள் அமைப்புகள் காந்திநகர் அரசு தொடக்கப்பள்ளிக்கு கணினிகளை நன்கொடையாக வழங்கின. பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187, பாண்டிச்சேரி ரிவாஜ் லேடிஸ் சர்க்கிள் 47 மற்றும் மெட்ராஸ் கோஸ்டல் லேடிஸ் சர்க்கிள் 135 ஆகிய அமைப்புகள் இணைந்து சமூக பொறுப்புணர்வின் ஒரு பகுதியாக காந்திநகர் அரசு தொடக்கப்பள்ளிக்கும் பள்ளி கல்வித்துறை மண்டலம் 5 அலுவலகத்திற்கும் தலா ஒரு கணினியை நன்கொடையாக வழங்கின. இந்த நன்கொடை மாணவர்களின் கணினி அறிவை மேம்படுத்தவும், கல்வித்திறனை வளர்க்கவும், ஆசிரியர்களின் கற்பித்தல் மற்றும் நிர்வாக பணிகளை மேலும் திறம்பட மேற்கொள்ளவும் உதவும் வகையில் வழங்கப்பட்டது. நன்கொடை வழங்கும் நிகழ்ச்சி பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 சார்பில் சன்ஹிதா புவனா, பாண்டிச்சேரி ரிவாஜ் லேடிஸ் சர்க்கிள் 47 சார்பில் நிவேதா, சுபிக்ஷா, பிரியா மற்றும் மெட்ராஸ் கோஸ்டல் லேடிஸ் சர்க்கிள் 135 சார்பில் ஜோதி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பள்ளி கல்வித்துறை மண்டலம் 5 இயக்குனர் புவிக்குமார், பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை அலுவலர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று கல்வி வளர்ச்சிக்காக கணினிகளை நன்கொடையாக வழங்கிய அமைப்புகளுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர். உழவர்கரை அரசு பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 1991ஆம் ஆண்டு முதல் 2001ஆம் ஆண்டு வரை பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மட்டுமில்லாமல் பிரான்ஸ் உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்தும் முன்னாள் மாணவர்கள் இந்த பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக விழாவில் கலந்து கொண்டனர். அப்பொழுது முன்னாள் மாணவர்கள் அனைவரும் தங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து ஆசிரியர்களை வரவேற்கும் போது ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் முன்னாள் மாணவர்களும் விசில் அடித்தும் குத்தாட்டம் போட்டும் மகிழ்ந்தனர். மாணவர்களை தாண்டி ஆசிரியர்கள் மாணவர்களை கண்டதும் உற்சாகத்தில் விசில் அடித்தபடியும் குத்தாட்டம் போட்டு நடனம் ஆடியது முன்னாள் மாணவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. வகுப்பறையில் அமர்ந்த முன்னாள் மாணவர்களுக்கு வருகை பதிவேட்டில் பெயர் வாசித்த ஆசிரியர்கள் உள்ளேன் ஐயா எஸ்மிஸ் என்று எழுந்து நின்று வருகையை பதிவு செய்து பழமையை நினைவு கூர்ந்த மாணவர்கள். தொடர்ந்து பள்ளியில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழாவில் ஒவ்வொருவரும் தங்களது மலரும் நினைவுகளையும் பள்ளிகளில் பயின்றபோது கற்ற அனுபவங்கள் அனைத்தையும் பகிர்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் ஆற தழுவி மகிழ்ந்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இது மட்டுமல்லாது தாங்கள் படித்த காலங்களில் உண்டு மகிழ்ந்த 90s கிட்ஸ் மிட்டாய்களான எலந்தம்பழம், கோலா பெப்சி, மாத்திரை மிட்டாய், மாங்காய் ஊறுகாய், ஆரஞ்சு மிட்டாய், பொரி உருண்டை, தேன் மிட்டாய், சோம்பப்ளி உள்ளிட்ட உணவு தின்பண்டங்களையும் காட்சிப்படுத்தி இருந்தனர். அதனையும் முன்னாள் மாணவர்கள் ஆர்வமுடன் சாப்பிட்டு மகிழ்ந்தனர். இந்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி ஆசிரியர் மற்றும் முன்னாள் மாணவர்களுக்கிடையே ஒரு மறக்க முடியாத நாளாக அமைந்தது. புதுச்சேரியில் காற்றில் பறக்க விடப்பட்ட பேனர் தடை சட்டம், பொதுமக்கள் கேள்வி. தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் பிறந்த நாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அவரது பூர்வீக மாநிலமான புதுச்சேரிக்கு நேற்று இரவு வந்த தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்களை
தாவேக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இது மட்டுமல்லாது தமிழக அமைச்சர்களும் புதுச்சேரியில் குவிந்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். தமிழக அமைச்சர் புஷி ஆனந்துக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் புதுச்சேரி மாநிலம் புஷி வீதி மற்றும் அண்ணா சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலைகளில் நூற்றுக்கணக்கான பேனர்கள் மற்றும் கட்சி கொடி கம்பங்களை வைத்துள்ளனர். இது சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. தமிழகத்தில் முதலமைச்சர் பிறந்த நாளுக்கும் சரி, என்னுடைய பிறந்த நாளிலும் சரி யாரும் பேனர் வைக்கக்கூடாது, அதற்கு பதிலாக நலத்திட்ட உதவிகளை செய்யுங்கள் என கூறி வரும் தவேக பொதுச் செயலாளரும் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருமான புஷி ஆனந்த் புதுச்சேரியில் அந்த கட்டுப்பாட்டை தளர்த்தி உள்ளார். தமிழகத்தில் தொண்டர்களுக்கு ஒரு சட்டம், புதுச்சேரி தொண்டர்களுக்கு ஒரு சட்டமா என பொதுமக்கள் முணுமுணுத்தபடி செல்கின்றனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 13,135 ரூபாய். 1 சவரன் தங்கம் 1,05,080 ரூபாய். 10 கிராம் வெள்ளி 2,290 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை சிக்னலில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை பந்தல் திடீரென சரிந்து விழுந்தது. அதிகாலை நேரம் என்பதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. சிசிடிவியில் சிக்கிய கொலைவெறி தாக்குதல். மம்முட்டியால் ரவுடியை வெட்டிய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெருமுக்கல் கிராமத்தில் அமைந்துள்ள வக்கரகாளியம்மன் ஆலயத்தில் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.